வணக்கம். சமீபத்தில விஞ்ஞானிகள் வந்து நாகசாகின்ற இடத்துல வந்து ஒரு ஒரு புதிய ஒரு மெட்டல் ஒண்ண வந்து கண்டுபிடிச்சாங்க. அதில என்ன அதிசயம் அப்டின்னா, அந்த மெட்டல் வந்து இந்த உலகத்திலேயே வந்து கிடைக்காத ஒரு ஒரு தனிமமா வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது ஸ்டீல் மாரி இருக்கு. ஆனா ஸ்டீல்ல இருக்கக்கூடிய அந்த அணு ஸ்ட்ரக்சர் வந்து இதில இல்ல. இது ஒரு புதிய ஒரு பரிமாணத்தில இந்த மெட்டல் ஒண்ணு இருக்கு. அப்போ இது அவங்க எப்படி இத சொல்றாங்கன்னா, இந்த நாகசாகில வந்து அமெரிக்கா அந்த அணுகுண்ட போட்ட உடனேயே ஒரு 7000 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஒரு பெரிய வெப்பம் உண்டாச்சு. அந்த வெப்பத்தில வந்து அங்க இருக்கக்கூடிய பில்டிங், அ கான்கிரீட், இரும்பு சகலமும் என்ன ஆச்சுன்னா, உருகி அ வந்ததுனால, அது அப்படியே ஒரு புதிய பரிமாணத்தில அதில இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் வந்து அழியாம, ஒரு புதிய பரிமாணத்தில வந்து வேற ஒரு ஃபார்ம்ல வந்து ஆ உருவாச்சு அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு ரிசர்ச். இதுதான் வந்து நம்ம முன்னோர்களும் சரி, புராணங்கள்லயும் சரி, இல்ல கீதையிலயும் சரி, இந்த கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, "ஆத்மாவுக்கு அழிவில்ல." எப்படி ஒரு உடம்பு அழிந்த உடனேயே அந்த உடம்புல இருந்து இன்னொரு உடம்ப அந்த ஆத்மா எடுத்துக்குதோ, ஆத்மான்றது என்னது அணு. அந்த அணு வந்து எப்படி ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகுதோ, அதே மாரி தான் இந்த வாழ்க்கை அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. அப்போ அவருடைய அந்த கருத்து இப்போ இந்த விஞ்ஞானிகள் செய்த அந்த ஆராய்ச்சியோட ஒத்துப்போகுது. அதாவது அ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, எனர்ஜி வந்து உருவாக்கப்படாது, அழிக்க முடியாது. அதான் மேட்டர் அண்ட் எனர்ஜி கேனாட் பி மேட் ஃப்ரம் நத்திங் ஆர் கம்ப்ளீட்லி எரேஸ்ட். அதுக்கு அழிவும் கிடையாது, தோற்றமும் கிடையாது. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் மாறக்கூடிய தன்மை வந்து இந்த மேட்டருக்கு இருக்கு. அப்படின்றது தான் அந்த விஞ்ஞானிகளுடைய ஒரு கருத்து. அப்போ இந்த புது மெட்டலும் வந்து அந்த ஸ்டீல் போன்ற இருக்கக்கூடிய அந்த மெட்டலும் வந்து ஒரு புதிய தன்மையில வந்து ஒரு புது அட்டாமிக் ஃபார்ம்ல இருந்ததா அவங்களுடைய கண்டுபிடிப்பு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ப உடைய மதத்தில வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னதில வந்து எவ்வளவு அர்த்தம் இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இதன் மூலமாக தெரிய வருதுன்றது தான் இந்த பதிவினுடைய ஒரு நோக்கம். மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.